நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க குழந்தைக்கு டேட் சிரப்பு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வேணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்க முடியுமான்னு நம்ம கடையில் வந்து கேட்டாங்க. அவங்களுக்காக ஒரு 1/2 kg செஞ்சோங்க. ஆனால் செய்ய ஆரம்பித்தது 1/2 kg தான். சரி, இன்னும் கொஞ்சம் அதிகமாக டேட்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா செஞ்சிடலான்னு ஒரு 4 கிலோ டேட்ஸ் எடுத்து 1.5 கிலோ வரைக்கும் டேட் சிரப் ரெடி பண்ணேங்க. டேட்ஸ் வச்சு நீங்களுமே வீட்டில் ஈஸியாக டேட் சிரப் செய்யலாங்க. வாங்க நம்ம எப்படி டேட் சிரப் செஞ்சோன்னு பார்க்கலாம். நைட் ஃபுல்லாக டேட்ஸை சுடுதண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி டேட்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு சவுதி டேட்ஸ் தான் எடுத்தேன். சவுதி டேட்ஸ் செய்யல நல்லாவே டேஸ்ட் கொடுக்குங்க சிரப்பு. சுடுதண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமா எல்லா சைடுமே டேட்ஸை நீங்கள் தண்ணியில் ஊறுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டேட்ஸ் எல்லாமே ஊறி இதாகும். டேட்ஸ் ஊறவே ரொம்ப இதாகும். ஏன்னா அது ட்ரையாக இருக்கனால நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மேலே லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. காலையில் எடுத்து பார்க்கையில் நல்லா ஊறி வந்திருக்கும். இதை நீங்கள் மிக்சியிலலாம் அடிக்க தேவையில்லை. டேட்ஸ் எல்லாம் கரண்டிலேயே நல்லா மசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண ஈஸியாக இருக்குங்க. என்னவோ 3 கிலோ போட்டுட்டேன். இதை எப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன்னு ஒரு ஸ்டெப் பயந்துட்டேங்க. இவ்வளோ டேட்ஸ் போட்டுட்டோமே, இதை எப்படி எடுக்கிறதுன்ட்டு. எப்போதுமே காட்டன் கிளாத்தில் அப்படியே பொட்டலம் மாதிரி வச்சு தான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பேன். இந்த தடவை எனக்கு ஒரு ஐடியா, இதை சட்டியில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சட்டியில் வேடு மாதிரி கட்டி இதுவும் ஈஸியாக இருக்குன்னு இந்த மெத்தடில் ஃபில்ட்ரு பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுற துணி வந்து புது துணியாக இருக்கணும். ரேஷனில் இப்போ ஒயிட் வேஷ்டியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் தானே வச்சுருப்போம். அந்த வேஷ்டியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை நல்லா அலசிட்டு ஃபில்ட்ரு பண்ணணுங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்காக செய்கிறோங்கிறனால இதை ரொம்பவே கவனமாக செய்யணும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணையில் இந்த மாதிரி முத்து போல் தண்ணியாக தாங்க கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம டேட் சிரப்பு செய்ய போகிறோம். எனக்கு ஒரு சட்டி ஃபுல்லாகவே தண்ணி கிடச்சிச்சு. இதில் 1/4 பங்கு வர்ற வரைக்கும் வற்ற வச்சு சிரப்பு ரெடி பண்ணணுங்க. பாதி அளவு வந்துருச்சு. இது எப்படியும் முடிகிறதுக்கு மதியானம் வரைக்கும் ஆயிரும்ன்ட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். எல்லாம் வற்றி ஓரளவுக்கு நமக்கு டேட் சிரப்பே ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான். நீங்கள் கொஞ்சமாக செய்யலை, ஈஸியாக செஞ்சிடலாம். நான் 1.5 லிட்டர் வரைக்கும் செஞ்சனால அது எனக்கு கொஞ்சம் வேலை கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதில் எல்லாம் மிஷினரி இருந்துச்சுன்னா ஈஸியாக செய்யலாம். இதை அப்படியே நான் பாட்டிலில் மாற்றிட்டேன். இந்த டேட்ஸ் சிரப்புமே ஆரம்பத்தில் நிறைய செஞ்சு கொடுத்தேங்க. என் பொண்ணும் நிறைய ஹெல்ப் பண்ணுவா. அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும். இடையில கடை வச்சிட்டனால இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தனால விட்டுட்டேன். இப்போ இந்த கஸ்டமர் கேட்டனால அவங்களுக்காக ரெடி பண்ணேங்க. இப்போ ரொம்பவே எனக்கு ஒரு மனசு திருப்தியாக இருந்துச்சு. நம்ம கையில் ஒரு சுத்தமான பொருள் தயாரித்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட கஸ்டமருக்கு இதை நான் ரெடி பண்ணிட்டேங்க. கடைசியாக நம்ம மாம்ஸ் ஹோம்மேட் ஸ்டிக்கர் ஒட்டணும் இல்லைங்க, ஒட்டி நம்ம கடையில் கொண்டு வந்து வச்சோட்டி இன்றைக்கி 1 டேயில் 4 பாட்டில் போயிருச்சுங்க. இந்த டேட் சிரப்பை நீங்கள் பாலில் கலந்தும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த டேட் சிரப் எங்களுக்கு செய்ய டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம வெப்சைட்டில் போய் ஆர்டர் கொடுங்க. வாட்ஸ்அப்லேயும் போய் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாங்க. இந்த ஒரு பொருள் மட்டும் நம்ம ரெடி பண்ணுறது கிடையாது. ஹோம்மேடாக எல்லா பொருளுமே நம்ம கடையில் இருக்குங்க. சத்து மாவில் இருந்து மாசி கருவாடு, பிரியாணி மசாலான்னு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட் தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.